திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 293. அதிகாரம் வாய்மை. ஒரு சமயம் திருமாலும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர் என்பது குறித்து வாதம் செய்தார்கள். உயிர்களை படைப்பவன் நானே, அதனால் நான் தான் பெரியவன் என்று பிரம்மா சொன்னார். இல்லை இல்லை, உயிர்களை காப்பவன் நானே, அதனால் நான் தான் பெரியவன் என்று திருமால் சொன்னார். அப்போது சிவபெருமான் அங்கே தோன்றி என் திருவடியையும் திருமுடியையும் யார் காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறினார். உடனே திருமால் வராக வடிவம் எடுத்து பூமியை தோண்டிக் கொண்டு சிவபெருமானின் அடியை காண சென்றார். பிரம்மாவோ அன்னப்பறவை வடிவம் எடுத்து திருமுடியை காண புறப்பட்டார். பூமியை தோண்டிக் கொண்டு சென்ற திருமால் வெகு தூரம் வந்து விட்டதால் அவர் களைத்து போனார். சிவபெருமானின் அடியை காணுதல் என்பது முடியாத காரியம் என்பதை உணர்ந்து கொண்டார். உடனே சிவபெருமானை துதித்து மேலே வருவதற்கு சக்தி தருமாறு வேண்டினார். அடுத்த கணம் அவர் பூமியின் மேற்பரப்பை அடைந்து, ஐயனே, தங்களின் திருவடியை காண முடியவில்லை என்று சிவபெருமானுடன் உண்மையை ஒப்புக்கொண்டார். சிவபெருமானின் முடியை காண அன்னப்பறவை வடிவம் கொண்டு சென்ற பிரம்மா பறந்து பறந்து சோர்ந்து போனார். அவராலும் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை. அச்சமயம் சிவபெருமானின் திருமுடியிலிருந்து ஒரு தாழம்பூ நழுவி பூமியை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது. அந்த தாழம்பூவை நோக்கிய பிரம்மா, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் சிவபெருமானின் திருமுடியிலிருந்து வருகிறேன் என்று கூறியது. சிவபெருமானின் திருமுடியை காண முடியவில்லை என்று கூறுவதற்கு பிரம்மா விரும்பவில்லை. அதனால் அவர் தாழம்பூவிடம், நான் சிவபெருமானின் முடியை கண்டதாக நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். தாழம்பூவும் அதற்கு உடன்பட்டது. பிரம்மா திரும்பி வந்து தான் திருமுடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு தாழம்பூவே சாட்சி என்றும் பொய் உரைத்தார். அனைத்தையும் அறிந்த சிவபெருமான் பிரம்மாவை காட்டிலும் திருமாலே பெரியவர் என்று சொன்னார். பிரம்மா பொய்யுரைத்த காரணத்தால் பூலோகத்தில் தனியாக அவருக்கு கோயில் அமையாது என்றும் பொய் சாட்சி கூறிய தாழம்பு எனது சன்னிதானத்தில் இருந்து விலக்கப்பட்டது என்றும் கூறினார். பிரம்மா தனது செயலுக்காக பின்னர் வருந்தினார். ஒருவர் தான் பொய் என்று அறிந்த ஒன்றை பிறரிடம் கூறுவது தவறு. அப்படி கூறினால் அவரது மனமே பின்னர் அவரை வருத்தும் என்பதை தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அறியாமல் சொல்லும் பொய் மன்னிக்கப்படும், அறிந்து சொல்லும் பொய் தண்டிக்கப்படும்.